இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நாளின் மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரகாரங்களிலே கூட்டியிருக்கிற இந்த அருமையான மக்களுக்காக உம்மிடத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையை எங்களுக்கு அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து தாரும். எந்த நோக்கத்திற்காக இதை நீர் ஆயத்தப்படுத்தினீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நீர் கிருபை அளிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். பாவியாகிய என்னை உம்முடைய சிலுவைக்கு பின்னதாக மறைத்து கொண்டு என்னுடைய குற்றங்களையும் கீழ்ப்படியாமைகளையும் நீர் தயவாக மன்னித்து இந்த வேளையிலே இந்த அருமையான மக்களுக்கு என்னை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். நான் அல்ல, நீரே மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் இந்த வேளையை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொண்டருளும், மகிமைப்படும். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் ஒரு வைராக்கியமான ஹிந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பின்னணி ஒரு உயர்ந்த பின்னணி, உயர்ந்த சமூகத்திலிருந்து நான் வரக்கூடியவன். கிறிஸ்தவர்களையோ இந்த வேதத்தையோ வெறுத்தவன். இது கிட்ட வந்தாலே தீட்டு என்று நினைக்கக்கூடியவன். அப்படித்தான் நான் வளர்ந்தேன். கிறிஸ்தவங்கள்லாம் ஆகாதவங்க, அவங்க வேற யாரோ அப்படின்றவன். என்னுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், மிக செல்வாக்கான குடும்பம். உலகத்தில் இருந்த எல்லா விதமான வசதிகளும் அந்தஸ்துகளும் உடைய குடும்பம். நான் சிறு பிள்ளையா வளர்ந்த நாட்களிலிருந்து நான் பார்த்தது, எங்கள் வீட்டுக்கு லாரியில் தான் வந்து தானியங்கள் இறங்கும். விலைக்கு வாங்கிறதில்ல, எங்கள் சொந்த நிலத்திலிருந்து. ஏகப்பட்ட சொத்து. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வருகிறவன். நான் ஏதோ என்னுடைய தற்பெருமையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு முக்கியம் இருக்குது. அதனால் நான் அது நிமித்தமாக நான் இதை விலைக்கு சொல்கிறேன். ஏதோ என்னுடைய பாரம்பரிய பெருமையை சொல்கிறேன்னு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன். உங்களிலே எத்தனை பேருக்கு நான் அதை கேட்குறது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், ஆனால் நிச்சயம் வஉசி என்பவரை தெரியும். உங்களை எத்தனை பேருக்கு வஉசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, தெரியும், அவரை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்க? 4-5 பேர் தானா? மற்றவங்களுக்கு தெரியாதா? வஉசி சிதம்பரனார் அவர் என்னுடைய சொந்த தாத்தா.
அந்த பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். ஆகையினால உங்களுக்கு புரியும். என் தகப்பனார் ஒரு பெரிய காந்தியவாதி. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருந்ததுனால என் தகப்பனார் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவங்க. என் பெற்றோருக்கு 5 பிள்ளைகள், 4 மகன்கள், ஒரே ஒரு பெண் குழந்தை. எனக்கு அக்கா, எனக்கு நேர் மூத்தவங்க, எனக்கு பின்னாடி ஒரு தம்பி. நாங்கள் அனைவரும் மிக உயர்ந்த கல்விகளை படித்தவர்கள். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பலவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். பலவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்னா மெயின் ஒர்க் ஷாப், பஸ்ஸில் இல்லை, மெயின் ஒர்க் ஷாப்பில் நான் பணிபுரிந்த நாட்களில் நம்ம இந்த 4 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 மாநிலத்துக்கு சேர்ந்து ஒரே ஒரு பணிமனை தான், ஒர்க் ஷாப் தான். அங்கே தான் புது வண்டிகள் வந்து அதை கோச் பில்டு பண்ணி வர்றது. நான் பணிபுரிந்த நாட்களில் தான் நீங்கள் இந்த ட்ரெய்லர் பஸ் பார்த்துருப்பீங்க. அதை டிசைன் பண்ணது நாங்கள் தான். அந்த பணிமனையில், அந்த ஒர்க் ஷாப்பில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் உயர்ந்த கல்வி படித்து அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளில் இருந்தாங்க. இப்படி ஒரு உயர்ந்த எல்லா விதமான வசதிகளும் எல்லாம் கொண்ட ஒரு பின்னணியில் நான் பிறந்து வளர்ந்து வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏதாவது குறை உண்டா சொல்லுங்க. நீங்கள் நேரம் கடத்துனீங்கன்னா நான் நேரம் எடுக்க வேண்டியிருக்கும். என்னுடைய பழக்கமே அதிகமாக நான் கேள்வி கேட்பேன், பிரசங்கத்தில் கூட கேட்பேன். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் முன்னாடி போவேன், இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஆகையினால நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னா உடனே பதில் சொல்லுங்க. குறை உண்டா? உண்டா? குறை இல்லை. அந்த மனுஷனை இந்த உலகம் என்ன சொல்லும்? பிறந்தான் அவனை போல பிறக்கணும், இல்லையா? எல்லாரும் அதே ஆசைப்படுவாங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தா, இல்லையா? இது மனுஷ சுபாவம், இயல்பு. நீங்கள் பதில் சொல்லாட்டாலும் அப்படி தான். அதனால் ஆனால் என் வாழ்க்கையில் குறைவு இருந்தது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்னையா குறைவு? லாரியில் வந்து இறங்குதுன்றாரு, உயர்ந்த படிப்பு படித்திருக்கிறாரு, அரசாங்க வேலை இருக்கு, நல்ல பேர் புகழ் இருக்கு, என்ன வேணும் இதுக்கு மேலே? ஆனால் எனக்கு இருந்தது. 21 வயது வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே முடியல. ஏன்னா
எல்லாம் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை, அமைதி இல்லை. எல்லாம் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சந்தோஷம் நிம்மதியை ஈஸியாக விலைக்கு வாங்கிடலான்னு நினச்சேன். ஏன்னா எத்தனையோ விதத்தில் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை பெறலாம் இல்லையா? உலக பிரகாரமாக, இது பிரகாரம் இல்லை, உலக பிரகாரமாக எவ்வளவோ விதத்தில் பெறலாம் இல்லையா? நிம்மதி இல்லை, அதனால தான் போய் சொல்கிறாங்கல்ல, வழக்கமாக சொல்கிறது தானே, இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல. நானே நிறைய பேரை சந்திக்கிறேன். அப்படி என்னையா பண்ணுறது, நிம்மதி இல்லை, ஒரே பிரச்சனை, கொஞ்சம் போய் இல்லை ஒரே டென்ஷனாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதனால் ஜஸ்ட்டு ஒன்று இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் நடைமுறை, இப்படித்தான் இருக்குது இந்த உலகம். அதில் நான் மட்டும் தப்பிக்க முடியுமா? ஆகையினால என்னுடைய நிம்மதியை, சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இப்படி பெறலான்னு நினச்சேன். இதுக்கு மிஞ்சி இன்னும் வேற என்ன? பெண்கள், உலகத்தில் என்ன இருக்கு? எல்லாம். அதை அனுபவிப்பதற்கோ அல்லது பெறுவதற்கோ எனக்கு எதாவது சங்கடமா? இல்லை, எல்லா வசதியும் இருக்கு. ஆகினால இப்படி என்னை திருப்திப்படுத்திக் கொள்ள, சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றேன். கிடைக்கல, அது எதுவுமே கொடுக்க முடியல. அது இருக்கிற நேரம் 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ, அவ்வளவு நேரம் வரைக்கும். அந்த முடிந்த பிற்பாடு மறுபடியும் எல்லாம் வந்துடுது. படுத்தா நிம்மதியாக தூங்க முடியல. அந்த நாட்கள்லேயே எங்கள் வீட்டில் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தனி அறை, உயர்ந்த ரக பெட்டு. என்ன பிரயோஜனம்? தூங்க முடியல, தூக்கம் வரல. நான் எனக்கு இருந்த நண்பர்கள்லாம் நல்ல பணக்கார ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப அரட்டை அடிப்போம், எதுவுமே தரலை. என்னால் எவைகளை செய்ய முடியுமோ, எவைகளால் என்னுடைய நிம்மதி, சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும்னு நினைத்தனோ அத்தனையும் செய்தேன். கிடைக்கல. எவ்வளவோ வழிகளை பார்த்தேன், கிடைக்கல. உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன வழி தென்படலை. சமாதானத்தையோ, சந்தோஷத்தையோ, நிம்மதியையோ வர வச்சிக்க எனக்கு கிடைக்கும். மற்றதை எல்லாவற்றையும் வர வச்சிக்க என்னால் முடிந்தது. இதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் நான் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தேன். இறுதியில் 21 வயசு
அரசாங்க உத்தியோகம், பாரம்பரிய குடும்பம், இயல்பா எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறீங்க. இயல்பா பெற்றோர் என்ன செய்வாங்க? 21 வயது, அரசாங்க வேலை இருக்கு, நல்லா இருக்கிறேன், என்ன செய்வாங்க? எப்படி? தைரியமா சொல்லுங்க. கற்றா தாலியான்னு வாங்க இல்லையா? இல்லைன்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு தப்பிக்கலாம்? ஒரு 2 வருஷம். அதுக்கு மேலே விடமாட்டாங்க. அப்பதான் எனக்கு பயம் வந்தது. எனக்கு பயம் என்பது அப்பதான், அது வரைக்கும் எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அப்போ உண்மையான பயம் வந்தது. அடக்கடவுளே, நான் தனி மனிதனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. கல்யாணம் ஆகி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் காலி. எங்க இருந்து என்ன செய்ய போறோம்? தப்பிக்க முடியாது, வழி கிடைக்கல, பயம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தெரிந்தது. ஒரு வழி எனக்கு கிடைச்சது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் அதான் வழி, இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன். ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு கேள்விப்படலையா? நான் ரூம் போட்டு யோசித்தேன். அந்த வழியை நிறைவேற்றத்துக்கு ரூம் போட்டு யோசித்தேன். என்ன வழி தெரியுங்களா? தற்கொலை. நான் என்னை கொலை செய்து கொள்வதற்கான ஒரு வழியை ரூம் போட்டு யோசித்தேன். இதுக்கு என்னத்துக்குப்பா ரூம் போட்டு யோசிக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு காரியமா நினைக்கிறீங்க? ஆமாம். ஏன்னா நான் மரிக்கணும், ஆனால் அப்படி மரிச்சிடணும். நான் மரிக்கணும், ஆனால் அந்த மரண பிரிவு இருக்குல்ல, இறுதி கட்டம், அந்த வலியை நான் அனுபவிக்கக்கூடாது. அந்த வலியை அனுபவிக்காம நான் செத்துடணும். அதுக்காக வழி யோசித்தேன். எப்படி சாகலாம்? தூக்கு போட்டா தூக்கு போட்டுறோம், செத்துடுறோம், முடிவு அதுதான். ஆனால் அந்த மரண வலி சந்திப்பேன் கூடாது. விஷம் குடிச்சா செத்துடுவேன், ஆனால் கையை காலை உதச்சிக்கின்னு இது பண்ணுறேன்ல, அது படக்கூடாது. சாகணும், ஆனால் அந்த துடிப்பு இருக்கக்கூடாது. அந்த மரண அந்த இறுதி கட்டம், அதை மாத்திரம் நான் அனுபவிக்கக்கூடாது, செத்துடணும். அதுக்கு தான் வழியை யோசித்தேன். ரூம் போட்டு தூக்கு போட முடியாது, விஷம் குடிக்க முடியாது, கத்தியத்தை அறுத்துக்கலாம்னா தைரியம் இல்லை. கத்தியை எடுத்துக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், அறுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. போய் ஒரு பாலஞ்ச கிணத்துலையோ குட்டையிலையோ விழுந்து சாகலான்னா நீச்சல் தெரியும், வந்துடுவேன்.
பஸ்ஸு லாரியில் போய் விழலான்னா நான் போய் விழுந்தாலும் 2 அடியில் நிறுத்திடுவான். அவன் உசுரை பிடித்து நிறுத்துவான், வேற எப்பயும் நிறுத்த மாட்டான். ஆனால் நம்ம போய் படுக்கிற நேரத்தில் அவன் உசுரை கொடுத்து நிறுத்துவான். நிறுத்திட்டு நிதானமாக இறங்கி வந்து, டேய் உனக்கு வேற இடம் கிடைக்கல, என்ன நினைச்ச மாதிரி திட்டுவான். நான் கேட்டு சாக போனவன் நான் இந்த பேச்சு கேட்கணும். அதுக்கும் வழி இல்லை. எப்படிதான் சாகிறது? சாகணும். ரூம் போட்டு யோசித்தல எனக்கு பதில் கிடைச்சது. அந்த நாட்களில் ஜனதா எக்ஸ்பிரஸ்ன்னு, இப்போ அது டூட்டுக்குரின் எக்ஸ்பிரஸ்ன்னு போகுது. அந்த நாட்களில் அதுக்கு பேர் ஜனதா எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர் டு டூட்டுக்குரின் போகும். அந்த நாட்களில் அதுதான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். எங்கள் வீடு வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற, அந்த நாட்களில் அந்த ஊர் பேரே தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரியும், பெருங்குளத்தூர். அங்கே தான் எங்களுக்கு சொந்த வீடு, பெரிய வீடு. எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே லைனு பக்கத்தில் இருக்கு. பெருங்குளத்தூர்லேருந்து இரும்பலூர் வரைக்கும் போனீங்கன்னா அந்த நாட்களில் வெறும் எதுவும் இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு நெற்பயிறுதகள் தான் இருக்கும், நல்லா விளைஞ்சிருக்கும். கண் குளிர அப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியும். இன்னைக்கு இல்லை, ஆனால் அந்த நாட்களில் 2 பக்கமும் செழிப்பான வயல். ரயில்வே ட்ராக் தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. அந்த ட்ரெயினில் விழுந்து செத்து வண்டி ஏறிச்சுன்னா முடிஞ்சது கதை. மரண வலி தெரியாது. சரி, ட்ரெயின் அவன் நிறுத்துவான்னா நிறுத்த மாட்டான். அவன் நிறுத்தினான்னா ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு. அதனால் நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறுத்த மாட்டான். அவன் தலையில் எழுத்து என் மேலே ஏற்றித்தான் போகணும். அப்புறம் போய் நிறுத்துவான். ஏன்னா ஒரு உசுர் மேலே ஏற்றிட்டான், அது ரிஜிஸ்டர் ஆகணும், நிறுத்துவான். ஆனால் என் மொழி முடிஞ்சு போச்சு. இதுதான் சரியான வழி, சூப்பரான வழி. செய்யணும்னு ஒரு நாள் தீர்மானம் பண்ணி, இது எனக்கு மாத்திரமே இருந்த ரகசியம். இந்த உலகத்தில் என்னுடைய ரொம்ப நம்பகமான நெருங்கிய நண்பனுக்கு கூட தெரியாது, யாருக்கு தெரியாது. ஏன்னா இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா விரோதி கூட அவனு என்ன பண்ணுவான், தடுத்துடுவான், இவன் சாக போகிறான்டான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவன் வேற யார்ட்ட அது எனக்கு நெருக்கமானடே, அவன் இந்த மாதிரி செய்ய போகிறான், ஜாக்கிரதை, பார்த்துக்கிட்டே இருந்துவாங்க. மறிக்க விட மாட்டாங்க அவ்வளோ லேஸில் யாருமே. ஆகையினால இது எனக்குள்ளாக இருந்த ரகசியம். நான் ரூம் போட்டு யோசித்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிற வழி யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லலை. வழக்கம் போல் அந்த நாளில் காலையில் 7:30 மணிக்கு வீட்டை விட்டு போவேன். ஏன்னா 8 மணிக்கு நாங்கள் அங்கே கிளாக்இன் பண்ணணும் வேலையில். குரோம்பேட்டில் MIT காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒர்க் ஷாப். நான் வேலை செஞ்ச நாட்களிலேயே 650 பேர் அதில் வேலை செஞ்சாங்க. நான் வேலை செஞ்ச நாட்களில் ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு பஸ்ஸுகள் கட்டி நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால் வழக்கம் போல் நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு காலையில்
7 மணிக்கெல்லாம் கிளம்பி என்னுடைய பேக்கை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா என்னுடைய லஞ்ச், அங்கே லஞ்ச் உண்டு, வெறும் 1.5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சூப்பர் மீல்ஸ் அங்கே கொடுக்குறாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஆனால் நான் சாப்பாடு கட்டிக்கிட்டு தான் போவேன். ஏன்னா நான் உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்றதுனால கறி, மீன், முட்டைலாம் சாப்பிட மாட்டோம். ஆகையினால நான் சாப்பாடு கட்டிக்கிட்டு போவேன். எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். அங்கே கம்பெனியில் சாப்பிட மாட்டேன். அதனால் எங்கள் அம்மா டிஃபன் கேரியர் ரெடியாக வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு போகிறது. ரோட்டில் போகிற பஸ்ஸெல்லாம் எங்கள் பஸ்ஸு. ஏன்னா நான் அதில் வேலை செய்கிறதுனால பஸ் ஸ்டாப்லாம் விட்டு தனியாக அப்படி நிற்பேன். எங்களுக்குன்னு ஒரு சைன் இருக்குது, அப்படி காட்டினோம்னா நிறுத்திடுவான். ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் தான் நான் போவேன். பெருங்குளத்தூர்லேருந்து குரோம்பேட்டுக்கு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் தான் போவேன். அங்கே போய் எங்கள் கம்பெனிக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் வழி இருக்குது, அங்கே நிறுத்துவாங்க, இறங்கி போவோம். அப்படி நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னன்னா, நான் வேலைக்கு போகிறேன். அந்த நாளில் நான் பஸ்ஸுக்கு போல் இது பண்ணல, ஊரை சுற்றினேன். ஒரு 9:30 காலையில் 9:30 மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 9:30 மணிக்கு எங்கள் வீடே காலி. ஏன்னா எல்லோரும் ஒர்க்கிங் மெம்பர்ஸ், கவர்மெண்ட் உத்தியோகம். 9:30 மணிக்கு வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துடுவாங்க. சாயங்காலம் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க வாங்கி திறந்து இருப்போம். இதுதான் பழக்கம். ஆகையினால 9:30 மணி வரைக்கும் சுற்றினேன். திரும்பி வந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கு போனேன், சாவியை வாங்கினேன், திறந்து வீட்டுக்குள்ளார போயிட்டு என் ரூமில் இப்போ கடைசி மணி வேலைகள் ஆகையினால அதை நான் அனுபவிக்கிறேன். 3:30 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும். 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி, நான் அதுக்கு முன்னாடி எந்த ஸ்பாட்டு எல்லாத்தையும் நான் தீர்மானம் பண்ணி வச்சுட்டேன். நடமாட்டமே ஒரு ஈ காக்கா கூட இருக்காத ஒரு இடத்த நான் தெரிஞ்சு வச்சுட்டேன். ஆகையினால 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி நடந்து போய் அந்த ஸ்பாட்டில் நின்னேன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும். வந்ததுன்னா நிதானமாக போய் பொறுமையாக ரயில்வே லைனில் படுத்துக்கலாம், ட்ரெயின் ஏறி போகும், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இது என் தீர்மானம். 3 மணி வரைக்கும் வீட்டில் இருந்தேன். வீட்டை பூட்டினேன், சாவியை மறுபடி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு ரயில்வே லைனு நான் குறித்து வைத்திருந்த அந்த ஸ்தலத்திற்கு போய் நின்றுட்டேன். ட்ரெயின் வருது. ட்ரெயின் வர்றதுக்காக காத்திருந்தேன். இரும்புலியூர் கேட்டை தாண்டி அந்த ட்ரெயின் தெரியுது எனக்கு. ரைட் அப்படின்னு சொல்லி என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த ட்ரெயினை பார்த்ததும் இறுதி வினாடிகள் நான் அப்படியே கண்ணை மூடி ஒரு பெரிய மூச்சு எடுத்து என்னையே நான் திடப்படுத்திக்கிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன் ட்ரெயின் ட்ராக்கில் போய் விழறதுக்கு. இப்படி நான் செய்துகிட்ருக்கேன். கண்ணை மூடி ஒரு பெரிய மூச்சு எடுத்து அப்படியே என்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த கண்ணை மூடி அந்த பெருமூச்சு எடுத்து அப்படி இது பண்ணுற நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. நேரடியாக ஒரு மனுஷன் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன், தெளிவாக கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, மதிகேடனே, இந்த நேரத்தில் நீ மரிப்பது சித்தமில்லை. இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் நீ ஜீவிக்கணும். ஒருவேளை
கிறிஸ்துவின் அன்பு உன்னை சந்திச்சு மாத்துச்சுன்னா பரலோகம் போவேன். இப்போ செத்தினா நரகத்துக்கு போவேன். இத்தனை வார்த்தையும் தெளிவாக என்னோட பேசுச்சு. எனக்கு அது எதுவுமே முக்கியமாக படலை. அதை பொருட்டாக நினைக்கல. ஒன்று, ஏன் நினைக்கலன்னா அது என்ன எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுது, மதிகேடனே இப்போ நீ மறிக்கிறவன் இல்லை. யார் அது? யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன் நான் மறிக்கிறது. இது யார் என்னை மறிக்க கூடாதுன்னு சொல்றது? இது எப்படி அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ என்னால் அந்த நாளில் என் திட்டத்தை முடிக்க முடியாது. ஒரே ஆத்திரம், கோபம் பயங்கரமாக இருக்கு, வெறித்தனமாக இருக்கு. அந்த வெறித்தனத்தோட திரும்பி போகிறேன் வீட்டுக்கு. சாவி வாங்கி என் ரூம்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிட்டேன். கத்துன்னு கத்துறேன். யாரியா நீ? எங்கேந்தியா வந்த? எதுக்கு என்னோட இது பண்ண? கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போடுறேன். யார் என்னன்னு தெரியாது, யாரோ சொன்னாங்க, அவங்கள்ட்ட நான் சத்தம் போடுறேன். இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன், நீ உண்மையான கடவுள்னா எனக்கு நிம்மதித்தா, எனக்கு சந்தோஷம்தா. இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் போய் நான் இதே காரியத்தை செய்வேன். நீ நாளைக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமா காட்டினா நான் ஏமாற மாட்டேன். ஒரு வாட்டி ஏமாட்டேன், இனிமேல் ஏமாற மாட்டேன். எந்த வேலை செஞ்சாலும் நான் போய் விடுவேன். இனிமேல்ட்டு யாராலையும் என்னை தடுக்க முடியாது. நீ உண்மையான கடவுள்னா எனக்கு சந்தோஷம்தா, நிம்மதித்தா. இல்லைன்னா நான் மறிப்பேன். இப்படி சத்தம் போட்டுட்ருக்கேன். திரும்பவும் அதே சத்தம் என்னோட பேசுது. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆத்திரம். எனக்கு போராடுற வாழ்க்கை எனக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா நான் மறிக்கிறதுக்கு போவேன். ஒரு அற்புதமான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு சாக போகிறேன்னா எந்த அளவுக்கு நான் ஆகினாலும் அந்த ஆத்திரம் நான் கத்துறேன், சத்தம் போடுறேன். வீட்டில் யாரும் இல்லைல்ல, சத்தம் போடுறேன். அந்த சத்தம் சொல்லுது மறுபடி, நீ கஷ்டப்படுவது உன்னுடைய பாவத்தினால. இன்னும் ஆத்திரம் வந்துருச்சு, இன்னும் கோபம் வந்துருச்சு. யோ, நான் என்னைக்கு சரியானவன் சொன்னேன்? நான் யோகியன்னு என்னைக்கு நான் சொன்னேன்? ஒரு நாள் நான் சொல்ல. நான் மகா அயோக்கியம், எனக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டு நீ பாவன்ற? யார்யா நீ? நான் பாவம்தான், நான் அசுத்தந்தான், நான் கேடு கட்டவன் தான், நான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறவன் தான். புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு சொல்றியா? யார்யா நீ? கத்துறேன், இன்னும் கத்துறேன். தயவு செய்து ஏதோ தமாஷுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கேட்கறதுக்கு தமாஷ் மாதிரி தெரிஞ்சாலும் இது நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்தது, இது உண்மை. ஆனால் எனக்கு இதுகள் தெரியாததுனால, கேள்விப்படாததுனால நான் அப்படி பிஹேவ் பண்ணுறேன். நான் தெரிஞ்சிருந்தா என்னுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் தான் இது தீட்டுன்னு வச்சிருக்கிறேனே, கிறிஸ்தவங்க தீட்டானவங்கன்னு நினச்சி நான் வச்சிருக்கிறேனே. ஆகையினால எனக்கு இதெல்லாம் தெரியாது. சத்தம் போடுறேன். மூணாம் தரம் அந்த சத்தம் மறுபடி பேசுது. அதே சத்தம் மூணாம் தரம்
பேசுது. மூணாந்தரம் ரொம்ப வித்தியாசமாக பேசுது. நான் சொல்லுவேன், இப்போ எப்படி உக்காந்துருக்குறீங்க அப்படியே உக்காந்துருக்கணும். உங்கள் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, பைபிளை திறக்கக்கூடாது. தயவு செய்து திறக்காதீங்க. நான் பேசுகிறேன், நான் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. அந்த சத்தம் சொல்லுது, மார்க்கு 14:38. என்னையா அது? புரியல, தெரியல. என்ன மார்க்கு, என்ன 14, என்ன 38? இவ்வளவு நேரமும் பாஷை பேசுது, நான் மறுபடி பேசுகிறேன். நான் கோபம் ஆத்திரத்தில் கத்துறேன், சண்டை போடுறேன், இதெல்லாம் செய்கிறேன். அந்த சத்தம் என்னோட பேசிக்கிட்டே இருக்குது. மூணாந்தரம் மார்க்கு 14:38. என்னது மார்க்கு? அது ஏதோ ஒன்று சொல்லுது, தெரியுது. அது என்ன 14, அது என்ன 38? புரியல. இப்போ என் போராட்டம் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆர்வம். நாங்கள் நண்பர்கள் டெய்லி 7 மணி ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காஃபி ஷாப் இருக்குது, அங்கே எல்லாரும் கூடுவோம். போயிட்டு உக்காந்துன்னு ஒரே அரட்டை, ரொம்ப அநியாய கரும்பு செய்வோம். போகிற வரங்கள்லாம் கேலி பண்ணுவோம். விசேஷமாக பெண் பிள்ளைகள் ரொம்ப அரட்டை அடிப்போம். எங்களை யாரையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கடைக்காரனும் வெட்ட மாட்டான். கடைக்காரன்ற சிலருக்கு சில பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கண்டுக்கவே மாட்டான். நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் காசு நிறைய அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆகையினால அவனுக்கு அவன் வருமானம் முக்கியம். அதனால் எங்களை அவன் சட்டையே பண்ண மாட்டான். யார் என்ன சொன்னாலும் எங்களை விரட்ட மாட்டான். நாங்கள் போன பிறகு தான் அவன் கடையே மூடுவான். அது வரைக்கும் அவன் கடையில் தான் இருப்பான். 12 மணிக்கு மேலே தான் போகலான்ற எண்ணம் எங்களுக்கு வரும். அது வரைக்கும் எங்களுக்கு வராது, அட்டாச்சுன்னு இருப்போம். அந்த நாளில் எப்படா 7 மணி வரும்னு காத்துட்ருக்கிறேன். 7 மணி ஆனால் அந்த நாளில் நான் தான் முதல் ஆளாக அங்கே போய் உட்காந்துருக்கிறேன். அப்புறம் ஒருத்தனா வந்தான்னுவேன். நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் எனக்கு நடந்ததை. சொல்லி அவனுங்க எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, டேய் உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு நல்ல மந்திரவாதி தெரியுமா, ஜோஷியக்காரன் தெரியுமா, இல்லை குறி சொல்கிறவன் தெரியுமா, சொல்லுங்கடா. ஏன் இது என்னான்னு அவங்கள்ட்ட போய் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மார்க்கு 14:38 என்னான்ற விளக்கத்தை இவங்க எனக்கு போய் சொல்லுவாங்க. அதை கேட்டு நான் அதன்படி நடக்கணும்னு என்னுடைய புத்தி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான், வேறு தெரியாது. அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், யாராவது சொல்லுங்கடா, அது எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள்ட்ட போய் மார்க்கு 14:38னா என்ன சொல்லுங்க, அதனுடைய விளக்கம் என்ன, அது என்ன செய்யணும், அவங்க சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை நான் அது மாதிரி நடக்கலான்ட்டு. எல்லாவனும் ஒத்தனை பாருறேன். என்னடா அவன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு சாக போகிறேன்னு சொன்னால் என்னமோத்தையே சொல்கிறான்னு அவனுங்க முழிக்கிறானோ. ஒரு பயம், ஒரு குழப்பம். நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேன்றானுங்க. அவனுங்களுக்குள்ளார ஒரு குழப்பமும் பயமும் வந்துருச்சு. இவன் என்னவோ அவன் இது பண்ணுறான்ட்டு. ஆனால் என்னுடைய நண்பர்களில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போகிறவன். அவன் என்ன சொன்னான், இது பைபிளில் இருக்குன்னா. அப்போது எனக்கு
இந்த தீட்டுக்கிட்டெல்லாம் எனக்கு அது முக்கியமாக தெரியல. எனக்கு இது என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் இருக்கா எத்துனுவா காட்டுறேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவன் தப்பன்னு வீட்டுக்கு போனான், ஓடி போனான், பைபிள் எடுத்துன்னு வந்தான் அவங்க வீட்டில் இருந்து. அவனுக்கு மனப்பாடமாக தெரியல, பைபிளில் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் இது என்னன்றது அவனுக்கும் தெரியல. அதனால் ஓடி போய் எடுத்துன்னு வந்தான். அவன் எடுத்துகிட்டு வரும்பொழுதே எட்டைய தூரம் வறட்சிய நான் பார்த்தேன். இவ்வளவு பெரிய ஒரு புஸ்தகம், கருப்பு அட்டை 2 பக்கமும், இவ்வளோ தடியாக இருக்கு, எடுத்துக்கிட்டு வரான். எனக்குள்ளார டேய், நாம் சொன்னது இவ்வளோண்டு, இவன் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எடுத்துன்னு வரானே என்னடான்னு சொல்லிட்டு நான் மனசில் யோசிக்கினேன். வந்தான், அவங்ககிட்ட சத்தம் போடுறேன், டேய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன எடுத்துன்னு வர? நான் இவ்வளவு தானே மார்க்கு 14:38 தானே சொன்னேன், நீ இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எடுத்துன்னு வரியா என்னடா அப்படின்ற. இதில் தான் இருக்குதுன்றான். சரிதான் எடுத்துக்காட்டு. அவன் திறந்த உடனே இன்னும் பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பக்கத்துலேயும் 2 காலம், குட்டி 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 குட்டியா வசனம் இருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய புஸ்தகம் குட்டி குட்டி குட்டியா இருக்கு, என்னடா இதுங்க. அவன் திறந்தான், காட்டினான். அந்த வசனம் வெறும் அவ்வளோ ஒரு சின்ன காலத்தில் வெறும் 1.5 லைன், அவ்வளோதான் அந்த வசனம், அதுக்கு மேலே இல்லை. அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலகீனமானது. அது படித்தம் பாருங்க. படித்த மாத்திரத்தில் எனக்குள்ளார முதலாவது ஒரு நம்பிக்கை, உற்சாகம், தெளிவு. எனக்கு தேவையான மாத்திரை மருந்து என்னவோ அதெல்லாம் கிடைச்சது. அவனை உடனே பார்த்தேன், டேய் எனக்கு இது கிடைக்குமா? இதை நீயே வச்சுக்கோ. சரி, எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் ரூமுக்கு போனேன், முட்டைக்கால் போட்டேன். என் வாழ்நாளில் முறை முட்டி போட்டேன். அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது புரியுது, புரியலை, எனக்கு புரியுது, அந்த மொழி புரியுது, ஆனால் அது ஆழமான காரியம் எனக்கு புரியலை. அது என்னது? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சோதனைக்குள்ளார போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சரி, ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம யோசனையில் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மாமிசம் பலகீனமானது. ஆமாம், அதனால தான் இஷ்டப்பட்டாலும் செய்ய முடியல, திரும்பி திரும்பி செய்கிறோம். அது புரியுது. ஏன்னா இந்த புஸ்தகத்தை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிற கிறிஸ்துவங்க மாத்திரம் இல்லை, ஹிந்து முஸ்லீம் எவனாக இருந்தாலும் இதைத்தான் நினைக்கிறான். எந்த ஒரு குடிகாரனை போயிட்டு ஏன்பா குடிக்கிற, உடம்பு கெட்டு போயிடணும், என்னங்க பண்ணுறது, குடிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, குடிச்சிடனே. புகை பிடிக்கிறவன்ட்டு போயிட்டு ஏன்பா கேன்சர் வரும், தெரியும், என்ன பண்ணுறது, டென்ஷனாக இருக்க, அந்த டென்ஷன் போகணுன்னா இதை குடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது. கிறிஸ்தவங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் சொல்கிறது.
ஆவியில் நினைக்கிறோம் கூடாது, இது பலகீனமாக இருக்குது, செய்கிறோம், புரிஞ்சுது, இது எல்லாம் புரிஞ்சுது. விழித்திருந்து ஜெபம் பண்ணு புரியல. இப்போ அதுதான் இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை. நீ பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. நீ தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனால் உன் மாம்சமாக பலகீனமாக இருக்குது, நீ தப்பு செய்கிற. ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணு, அதுதான் முக்கியம். அப்படி செஞ்சினா விடுதலைன்னு சொல்லுது இந்த வசனம். எனக்கு தெரியல. விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னா எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்களேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான ஆளுக்கு நீங்கள் இப்போ பண்ணுறது கிடையாது, எல்லாம் தெளிவழிஞ்சிட்டு வந்துடு, அது சொல்லக்கூடாது. என்ன மாதிரியான ஆளுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? ஓ, ரொம்ப லேசான விளக்கம். கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுமா? நீங்கள் யாராவது சொல்லுங்க, கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லைன்ட்டாங்கப்பா. என்ன அர்த்தம்? என் போராட்டம் அது. எனக்கு பதில் வேணும். அப்பதான் இதை தொடர்ச்சியாக பிடிக்க போகிறேன். இல்லைன்னா பழைய குருடி கதவை திருடி. இப்போ எனக்கு இது வேணும். அவர் இடைப்படுறாரு, அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு, என்னை குழப்பி விட்டாரு. என்ன எப்படிலாம் நான் என்ன ஆட்டம் ஆடனோ அதுக்கு மேலே டபுளாக இப்போ அவர் ஆடுறாரு என்கிட்ட. ஆனால் எனக்கு தெரியல. சோமண்ண அதுக்காக தான் முதல்ல நான் முட்டி போட்டேன். அதுக்காக தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், என்ன அது விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னா என்ன அது? எனக்கு அது தெரிஞ்சாதான் நீர் விரும்புறது நான் செய்ய முடியும். அது தெரியலன்னா நான் மறுபடியும் அப்படி ஆயிடுவேன். என்ன அது சொல்லுங்க இப்படின்னு கேட்குறேன் அவர்கிட்ட. இப்போ அவர் என்கிட்ட பேசலை. 3 தடவை உண்மையான சத்தத்தோடு என்னோட பேசுகிறாரு. இப்போ அவர் என்கிட்ட பேசலை, ஏன்னா அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆட்டம் போட விட்டாரு. ஆட்ரா, எனக்கு வேலை காட்டினல, இப்போ நீ ஆடுன்னு அவரு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், ஜோமணினே இருக்கிறச்ச இங்கே டிவியில் பாட்டு பாட வார்த்தை மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு தெளிவு போகுது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது என்னால் பார்க்க முடியுது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுன்ற அர்த்தத்தை அவர் என்ன சொன்னார்னா, சோதனையின் வேளையில் வசனம் என்ன ஆரம்பிக்குது? நீங்கள் சோதனை தெளிவாக சொல்லுங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு இல்லையா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை நிறையா படிச்சுக்கிங்கள, மேடையிலேருந்து பாஸ்டருங்க நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, கேட்டிருக்கீங்கள, தெரியும் இல்லையா? என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சாதானே நல்ல விசுவாச வாழ்க்கையை செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியுமா? வசனம் கேட்கறது முக்கியம் இல்லை, படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை தெளிவாக புரிந்து கொள்வதனால்தான் என்ன நன்மை. இல்லைன்னா அது ஒரு கதை புஸ்தகம். ஆமாவா இல்லையா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு. என்ன அர்த்தம்? தெரிஞ்சதை சொல்லுங்களேன்.
ஐயையோ, வாயே திறக்க மாட்டேன்றீங்களே. நீ சும்மா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையை கழிப்பு விட்றியன்றீங்க இல்லையா? வேலையை சொன்னியா பேசுனியா போயிட்டே இருக்கத்தானமா எங்களையும் பம்பில் இழுத்து விட்ற அப்படின்றீங்க இல்லையா? ஆனால் அப்படி செஞ்சாதான் எனக்கு திருப்தி, இல்லைன்னா எனக்கு திருப்தி இல்லை. சோதனை சோதனை குட்படாதபடிக்கு, அதான வார்த்தை. சோதனை எல்லா வேலையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? இங்க சோதனை இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்க, தப்பு, இருக்கு. வசனம் கேட்டுக்கினே இருக்கச்ச வேலை செய்யுதுல்ல, வேலை செய்தா இல்லையா? வேலை செய்தா இல்லையா? சோதனை வருதா இல்லையா? சோதனை இல்லாத இடமே கிடையாது. ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் உண்டு. ஏன்னா நம்ம மனுஷ சுபாவம் இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அதிபதி நம்மளை ஆட்டி படைக்கிறான். இது ஒண்ணுதான் நமக்கு வாழ்க்கை. ஆகையினால இது எல்லாம் நீங்க தப்பிக்க முடியாது. உலகத்தை தப்பிக்க முடியுமா? உலகத்தின் அதிபதி கிட்ட தப்பிக்க முடியுமா? நம்ம சொந்த புத்தியை தப்பிக்க முடியுமா? கட்டுப்படுத்தி வைக்க முடியுமா? முடியாது. இந்த சக்தி நம்மக்கிட்ட இல்லை, அவகிட்ட தான் இருக்கு. அதனால சோதனை இல்லாத இடமே சோதனை இல்லையா? குட் என்னது? உள்ளார. சோதனை சோதனையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நாம நம்ம வாழ்க்கையை ஜீவிக்கிறோம் இல்லையா? ரோட்ல நடந்துன்னு போறோம், அசிங்கம் இருக்குது, அது அப்படி இருக்குது, நம்ம இப்படி போறோம். ஆமாவா இல்லையா? இல்லாம இருக்கா? ரோட்ல நடந்து போகும்பொழுது இருக்கு. அது இல்லாத இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அசிங்கம் என்பது இருக்குது, சோதனை என்பது இருக்குது. ஒதுங்கி போனோம். இப்ப அதுதான் நமக்கு பிரச்சனை இல்லையா? இப்ப தைரியமா மனசாட்சியை தொட்டு உண்மையா சொல்லுங்க, பிரச்சனையா இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்குதா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை, ஒத்துக்கலன்னா நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு அப்படியே வாழ்க்கை வேணும்னா கம்முன்னு இருங்க. ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை. ஆமா தானே? நீங்க ஒருவேளை மனசுல நினைக்கலாம், என்ன பொய் சொன்னா, திருடுனா, கொலை பண்ணா, விபச்சாரம் பண்ணா, துன்மார்க்கம் பண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல, கோபம், பொறாமை, எரிச்சல் இதுவும் பாவம்தான். சோதனை இருக்கா இல்லையா? உள்ளார சோதனைக்குள், சோதனைக்குட் அப்படின்றது அதுக்கு உள்ளார. இப்ப அதான் நம்ம வாழ்க்கை. என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. 99% உள்ள விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இதுதான். நீங்க இல்லைனாலும் நான் ஆமான்வேன். அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயல்பு. சோதனைக்குள் படாதபடிக்கு அப்படின்னா என்ன? சோதனைக்குள்ளார தள்ளப்படாதபடிக்கு, சோதனைக்குள்ளார போகாதபடிக்கு. இதான அர்த்தம் அந்த வார்த்தையினுடையது? இப்ப சொல்லுங்க, இதான அது அர்த்தம்? நான் தப்பா சொன்னேனா?
தப்பா சொன்னா? கரெக்ட் தானே? இதானே நம்ம வாழ்க்கை. என் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை இதுதானே. சரி, இப்ப யாராகிலும் இந்த தவிர அது எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு மனசாட்சிக்கு நீங்க எதுன்னு பலகீனம் நினைக்கிறீங்களோ அதை நினைச்சுங்க. ஆனா அந்த சோதனைக்குள்ளார போய் மனப்பூர்வமா சந்தோஷமா குஷியா ஆனந்தமா செய்யணும்னு நினைக்கிறோமா? செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமா தானே? ஆனா ஆனா சேரும். இப்போ வார்த்தை சொல்லுது, சோதனைக்குட்படாத படிக்கு. எப்படி அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் வரும், செயல்பாட்டில் வரும்? எப்போ நம்ம அது மாதிரி நடப்போம்? அதான பிரச்சனை. எனக்கும் பிரச்சனை. அதனால தான் கேட்குறேன், என்ன சொல்லுது? அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன சொல்லுது? அடுத்தது விழித்திருந்து பதில் கொடுக்குது. அந்த வசனம் நிக்கல. சரி, சோதனைக்குள்ளார நம்ம தள்ளுறது யாரு? நாம செய்யல, ஆனா சொல்றது யாரு? இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தள்ளுறான். நான் கூடாதுன்னு முட்டிக்கிட்டு நிற்கிறேன், அவன் தள்ளுறான், விட மாட்டேங்கிறான். நீ யாரா வேணா இரு, அது அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் தள்ளுறான். ரைட்டா? இதுதானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பிரச்சனை. வெளியில் இருக்கிறவனுக்கு கிடையாது, நமக்கு இல்லையா? நீ அதை தப்பிக்கணும்னா விழுத்திருந்து ஜெபம் பண்ணு. சாத்தானை ஜெயிப்பதற்கு எது சாத்தான் நம்மளை கண்டு அலறிக்கிட்டு ஓடணும்னா எது? சாத்தான் முதலாவது நம்மளை கண்டு அலறி ஓடுவானா? ஓட மாட்டானா? எப்படி ஓடுவான்? எப்படி ஓடுவான்? அதான் என்னது? நீ ஜெபம் பண்றதே இல்லையா? ஜெபம் பண்ற சரியா இல்லையா? சோதனைகளை விழறியா இல்லையா? அப்ப என்ன ஜெபம் பண்ற இல்லையா? சாத்தான் சாதாரணதான் இல்ல. ஆண்டவர் வேத சொல்றாரு, இந்த உலகத்துடைய அதிபதி, அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அவரையே ஆட்டி பார்த்தவன். நீங்க இப்ப 40 நாள் ஜெபம் பண்றீங்க உபவாசம், அவரும் செஞ்சார் 40 நாள் உபவாசம். இறங்கின உடனே போய் நிக்கிறான். என்ன தைரியம்! அவர்கிட்டயே போய் நின்று ஆட்டம் காட்டும் பொழுது நீங்களும் நானும் யாரு? இல்லையா? முடியாது. ஆனா முடியும். எப்போ விழுத்திருந்து ஜெபம் பண்ணுன்ற அர்த்தம் புரிஞ்சுதுன்னா முடியும். இந்த வசனத்தை பல 100 வாட்டி படித்திருப்பீங்க. ஆனா வசனத்தை தெளிவா படிக்காததுனால, புரியாம இருக்கிறதுனால தான் விசுவாசியுடைய வாழ்க்கையில பிரச்சனை. என் சபை மக்களுக்கு நான் எப்பயும் சொல்றது,
என்னை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்கிறது, ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் பொழுது புரியாமல் படிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு கேடுகட்ட நாவலை படிக்கிறதுக்கும் மோசமான நிலைமைன்னு சொல்கிறத விட இதை அப்படி படிக்கிறீங்க. ஒரு கேடுகட்ட நாவலை படிக்கிறத காட்டிலும் மோசமான நிலையில் இதை படிக்கிறீங்க. நான் தயங்க மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு. வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள தெளிவு அடையலைன்னா அப்படி தான் வேதம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை என்னன்னு சொல்கிறாரு? ஜீவ வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தெளிவா சொல்லுங்க. கடைசி வார்த்தை என்னது? கடைசி வார்த்தை என்னது? பிழைப்பான். பிழைப்பான். ரொம்ப தெளிவு. பிழைப்பான். பிழைக்கணும்னா இத புரியாம தெரியாம படித்தா, தம்பி எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 9th. உன் சப்ஜெக்ட்ஸை நீ தெளிவா படிக்கல, புரியாம படிக்கிறனா பாஸ் பண்ணுவியா? நீ வாத்தியார சொல்லி கொடுக்குற நேரத்தில் நீ என்ன வேணா அரட்டை அடி, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீ தனிமையா படிக்கிறச்ச கூட, ஆனா அந்த சப்ஜெக்டுக்கு உனக்கு புரியல அப்படின்னா பாஸ் பண்ணுவியா? இதான் வாழ்க்கை. ஒரு பாட புஸ்தகத்துக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா படிக்கணும். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தையை படிக்கும் பொழுது புரியல, தெளிவாகலைன்னா அதை தாண்டி போகாதீங்க. என்னன்றது தெரிகிற வரைக்கும் அவரை விடாதீங்க. அதை செய்யலைன்னா உங்க வாழ்க்கை பூஜ்யம். நீ ஒவ்வொரு நாளும் கூட ஆலயத்துக்கு வரலாம், காணிக்க போடலாம், தசம பாகம் போடலாம், பாஸ்டர்களோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யலாம். குப்பை. அவர் ஒரு பைசாக்கு மதிக்கல. இந்த பூலோகம் மதிக்கும். நீங்க செய்யற ஊழியத்தையோ காணிக்கையோ மதிக்க வேண்டியது யார்? உன் சபை இல்ல. மதிக்க வேண்டியது யாரு? அவர் மதிக்கணும். அப்பதான் உனக்கு நன்மை. அவர் மதிக்கலன்னா குப்பை. உன் வீட்டில் பிரச்சனை இருக்கும், உன் வீட்டில் தகராறு இருக்கும், உன் வீட்டில் நஷ்டம் வரும், உன் வீட்டில் நரகம் இருக்கும். உட்காந்து முட்டி போட்டுக்கிட்டு, நான் சாமின்னா அவ்வளோ சேர்னேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், படுவ இங்க உட்காந்து சமாதானம் சொல்ல, ஆறுதல் சொல்ல நான் வரல. அதை சொல்லி நான் உங்களையும் என்னையும் ஏமாத்திக்க விரும்பல. உண்மை. வார்த்தைய புரிந்து படிக்கணும். புரியலையா மேல படிக்காதீங்க. அதனால படிக்கவே படிக்காதன்னு சொல்ல, அந்த அர்த்தத்தை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவட்ட கேளுங்க. ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன், நம்மளை குறித்து ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற தேவன். கேட்கும் பொழுது கேளுங்கள், கேளுங்கள். சொன்னது யாரு? நானா? பாஸ்டரா? சொன்னது? சொன்னவர் உண்மையுள்ளவர். ஆமாவா? சொன்னவர்
கேட்டா பேசுவாரா? தெளிவு கொடுப்பாரா? சத்தமே வரலையே. சத்தமா சொல்லுங்க. பேசுவார். உங்களை காட்டிலும் மிக மோசமான வாழ்க்கையில் இருந்தவன் தானே நான். யாருன்னு நான் சொல்லிட்டேன். மோசமானவனா தானே. இப்ப என்ன பார்க்காதீங்க, என்ன அப்ப நிலையில பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு. உங்களை காட்டிலும் மிக மோசமானவன் தான் நான். என்னோட பேசினார்ல, அப்ப உங்கள்கிட்ட நெசமா உண்மையா? நீங்க இல்லைனாலும் ஆமாந்தான். நான் கேட்டேன், விழித்திருந்து ஜபம் பண்ணோம்னா என்ன? நான் சொன்னேன், முன்னாடி ஸ்க்ரீனில் போச்சுன்னு. எவ்வளோ அற்புதமாக சொன்னார் தெரியுமா? நம்ம கடவுள் ரொம்ப சிம்பிள் கடவுள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அற்புதமானவர், அற்புதமானவர். அளவே இல்லை, அளவே இல்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு அவர் சொன்ன விளக்கம், எனக்கு சொன்ன விளக்கம் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சோதனையின் வேளையிலே, சோதனை எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் இல்லையா? சோதனையின் வேளையிலே நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து, நம்ம பலகீனத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். எப்போ எப்போ இந்த ஜெபம்? நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தயவு செய்து யாராவது ஒருத்தவங்க தெளிவா சொல்லுங்க, எப்போ? சோதனையின் வேளையிலே நம்ம பலகீனத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஏன்னா படாதபடிக்கு அவன் வேலை செய்கிறான் பின்னாடி இருந்து. இப்போ நமக்கும் அவனுக்கும் யுத்தம், போராட்டம். இந்த யுத்தத்தில் வெற்றிக்காயே அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறோம். எப்போ? சோதனையின். இவன் உலகத்தினுடைய அதிபதி, அவரு எல்லாத்துக்கும் அதிபதி இல்லையா? இவன் தள்ளுறான், நாம சண்டை போடுறோம், இவனுடைய அதிகாரி கிட்ட கேட்கிறோம், இவனுடைய அதிகாரி கிட்ட நாம கேட்கிறோம். வெற்றி உண்டா இல்லையா? சாத்தான் தள்ளுறான். இயேசு என்னும் நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் நானும் ஓட மாட்டோம், குஷியா இருப்போம். ஓடுறது யாரு? ஓடுறது யாரு? என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? சோதனையில் உழுன்னு தள்ளுறான். முடியாதுன்னு சண்டை போடுறோம். நம்ம கிட்ட சக்தி பலன் இல்லை, முடியல, போராட்டம். அந்த வேளையில அவர்கிட்ட உதவி கேட்கலன்னா உழுந்துட்டோம். உதவி கேட்டா இவன்
இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்பீடும் அவன் ஓடுற ஓட்டத்துக்கு தலதிருக்க ஓடுவான். இயேசு என்று சொன்ன நாமத்தில் உடனே தலைவரை காணும், ஓட்ட முடிச்சிட்டாரு. நெசமா இல்லையா? அப்போ சோதனைய எவ்வளோ லேசா ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா? போராட்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்ல, எவ்வளோ சண்டை போடுறோம். எத்தனை தடவை ஐயா முடியலங்கய்யா ஜெபம் பண்ணுங்க, கஷ்டமா இருக்குதுங்கய்யா ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எதுக்கு எதுக்குன்ற சரி சொன்னீங்க. அவர் பாவம் ரொம்ப கருசனையா அன்பா பாரத்தோட ஜெபம் பண்றாரு, கட்சிச்சா? இவரு அவனை வெட்ட முடியுமா? உங்களுக்கு தேவை எது? உங்களுக்கு தேவை எது? இவன் ஓடணும், இவன் ஓடணும், அப்பதான் வெற்றி. இவன் ஓடலைன்னா இவரை மாதிரி 100 பேர் இருந்து பிரசங்கம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் உண்மையா உண்மை இல்லையா? ஆகையினால நீங்க ஜெபம் பண்ணணும், அடுத்தவங்களை சார்ந்து இருக்காதீங்க. அதுக்காக பாஸ்டர் சார்ந்து இருக்காதீங்கன்னு சொல்ல, அவங்க வேணும். நமக்காக தேவனால் கொடுக்கப்பட்டவங்க அவங்க வேணும். ஆனா இந்த காரியத்துக்கு அவங்களால முடியாது, என்னால முடியாது, உலகத்துல யாரால முடியாது. அவர் ஒருத்தர் தவிர்த்து அவன் பயப்படுறது ஒரே ஆளுக்கு, நடுங்கி ஓட்டம் பிடிக்கிறது ஒரே ஆளுக்கு, வேற யாருக்கிட்டையும் ஓட மாட்டான். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து, விழிப்புத்தன்மை, ஆவிக்குரிய விழிப்புத்தன்மை. ராத்திரி பூரா ஜெபம் பண்ணுறதில்ல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதில்ல, நீண்ட ஜெபம் பண்ணுறதில்ல, நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணுறதில்ல, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த வசனத்துடைய அர்த்தம் நான் பேசுறது, இந்த வசனத்துடைய அர்த்தத்துக்கு பேசுகிறேன். அந்த வசனத்துடைய அர்த்தம், சோதனையின் வேளையிலே நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாத படிக்குன்னு மாத்திரத்தை தலைவர் காணும் ஓட்டர் என்னை காத்துக்கொள்ளும், இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ. நிப்பானா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்ட பிற்பாடு நிப்பானா ஓடுவானா? சோதனையை ஜெயிக்கிறோமா? அப்போ சோதனையை ஜெயிப்பது என்பது மிக லேசான காரியமா, ரொம்ப கஷ்டமான காரியமா? இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? முடியவே இல்லைன்றோம். அப்போ இந்த வசனத்தை உருப்படியா படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியிருக்குமா? சொல்லுங்க. நான் தேவையில்லைல்ல. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு விளக்கம் சொல்லுவீங்கல்ல. தேவ வார்த்தைய அந்த மாதிரி படிக்கணும், சும்மா படிக்கிறது இல்லை. சும்மா படித்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. அதனால தான் நாம் இருக்கிறத காட்டிலும் மோசமாக போய்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம மனசு சொல்லுது, நான் பெருசாக கண்டுட்டேன்,
கோயிலுக்கு போகிற எல்லாம் செய்கிற என்ன கண்டுட்ட, தலைவர் ஆட்டம் போடுவார் இப்படிலாம் சொல்லி எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணுன்ட்டு இவர் நம்மக்கிட்ட போடுவார். நாம் ஏதோ கொஞ்சம் பெற்றிருக்கிற வெளிச்சத்து நிமித்தமாக என்ன பண்ணுறோம், ஆமாந்தான் ஆனாலும் எனக்கு இது வேணும், நெசந்தான் ஆனாலும் எனக்கு இது வேணும், அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை இப்படி இருந்துகிட்ருக்கு. நன்மை பூஜ்யம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க? ஆவி. நம்ம எல்லாருமே தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆண்டோட பிள்ளையா பரிசுத்தமாக ரொம்ப ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் என்ன பண்றது? அதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன சூத்திரம், 1.5 லைனு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1.5 லைன் தான் என்ன மாத்துச்சு. எனக்குள்ளார தெளிவு வந்தது, நம்பிக்கை வந்தது. ஆஹா, நடக்கும். எனக்கு உண்மையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கை வந்தது, தெளிவு வந்தது. நான் குழம்பி கஷ்டப்பட்டு இருந்த, நான் கேள்வி கேட்டவைகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருச்சு. கொடுத்தது மாத்திரம் இல்லை, வழியையும் சொல்லி கொடுத்துருச்சு. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 1.5 லைனில் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. நான் பார்த்தேன், 1.5 லைனில் இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ பெருசுல ஆமாம் தானே? நான் சொன்னேன், டேய் எனக்கு இது வேணும், நான் படித்தேன். அவர் வேலை அதோட முடிஞ்சிருச்சு. அதனால் நான் பைபிள் படிக்கிறேன், புரியல. அவர் வேலையை முடிச்சிட்டாரு, அவர் கிளம்பிட்டாரு. நீ பட்டுக்கடா. இப்போ ஒருவருடைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கை இதுதான். அவர் வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னு அவர் கிளம்ப, நீ உன் வேலையை செய்யன்றாரு. நம்ம செய்யாததுனால தான் பிரச்சனை. விக்கிரகத்தையும் அசுத்தத்தையும் மற்றதையும் வணங்கிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தவங்கள எத்தாந்து இங்கே சேர்த்துட்டாரு. அவருடைய தெளிவுக்குள்ளார கொண்டு வந்துட்டாரு. அந்த வேலையை முடிச்சதும் அவர் கிளம்பிட்டாரு. அவர் வேலையை முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? உன் வேலை இப்போ நான் உன்னை சேர்த்துட்டேன், இனிமே கண்டினியூ பண்றது யாருது வேலை? நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. செய்கிறோமா? அதை செய்கிறோமா? வந்து உட்காந்து நல்லா இருந்து காணியை கொடுத்து தசம பாகத்தை கொடுத்துட்டா திருப்தி அடைஞ்சிடும். ஆஹாரம். வாழ்க்கை மாற மாட்டேங்குதே, சோதனைகள்ல வெற்றி இல்லையே. அப்ப அது முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கையா இல்லையே. நான் சொல்றேன், நீங்க என்னோட சேர்ந்து சொல்றீங்களா இல்லையா? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? ஆமா. இதை தெளிவாய் புரிந்து இதன்படி நடக்கிற வரைக்கும் தான் நிம்மதி, விடுதலை, வெற்றி. இது கையில வச்சுக்கிட்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் படிச்சாலும் ஆலயத்துக்கு வந்தாலும் நன்மை இல்லை. இது இருக்கு, ஆனா இதனால் நன்மை இல்லை. அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை பயன்படுத்தும் பொழுதுதான் நன்மை. அதனால எனக்கு புரியல. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், டேய் எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர்
எனக்கு காட்டி கொடு. இதுதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடுதல் முக்கியம். ஆலயத்துக்கு வந்து அந்த பாஸ்டர் எனக்கு அறிமுகப்படுத்தினான். நான் கேட்கும்போதே நான் சொல்லிட்டேன், டேய் நீ போகிற சர்ச்சு இல்லை உனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்லாம் வேணாம், என்னுடைய தேவைக்கேற்ற பாஸ்டர் உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா வேற யார்ட்டையாவது கேட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்றேன். ஏன் அப்படி சொன்னா, ஒரு கிறிஸ்தவன் பைபிளை படிக்கிறான், என்ன போல் தானே இருக்கிறான், அவன் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறான், என்ன போல் தானே இருக்கிறான், அவன் என் நண்பன் தானே, என்னோட தானே டெய்லி 7 மணிலேருந்து 12 மணிக்கு உட்காந்துக்கணும் ஆட்டாச்சின்னு என்ன நான் செய்யணும் அவனும் செஞ்சிட்டு இருக்கிறான்ல. அப்போ அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, கிறிஸ்துவன் பைபிள் படிக்கிறவன். ஆகையினால் தான் சொன்னேன், நீ போகிற சர்ச்சு நீ பார்க்குற பாஸ்டர் இல்லை, எனக்கு என் தேவைக்கேற்ற பாஸ்டர் உனக்கு தெரிஞ்சா சொல்லு. காம்பித்தான். போனேன், அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் உங்கள் நேரம் உங்களுக்கு சௌரியமான இடம் சொல்லுங்கள், நான் வரேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், அதுக்கு மேலே நான் ஃப்ரீ தான். நீங்கள் ராத்திரி 10 மணி சொன்னாலும் நான் வரேன். ஆனால் எனக்கு தேவை நீங்கள் உதவி பண்ணணும். ஏன்னா இதை படிக்கிறேன், எனக்கு புரியலை, நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும், இதனுடைய அர்த்தத்தை எனக்கு. இப்போ பாஸ்டர் தேவை, சாத்தான ஓட்டுறதுக்கு நீங்களும் அவரு. ஆனால் இதை தெளிவாக புரிந்து அறிந்து நடப்பதற்கு பாஸ்டரு. இப்போ புரிஞ்சுதா? பாஸ்டர் அப்போ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னது. உங்களை பாவத்திலேருந்து விடுவிப்பதற்கு, சோதனையிலேருந்து விடுவிப்பதற்கு இவர் ஜோம் பண்ணாலும் வேலை நடக்காது, அவர் தான். ஆனால் இதில் சரியானபடி நடப்பதற்கு அவங்க உதவி நமக்கு தேவை. அதனால் நான் போகிறேன். ஒரு 3 மாதம் ரெகுலராக போனேன். பெருங்குளத்தூர்லேருந்து தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் இருக்குதுங்களா, அதை தாண்டி கேம்ப் ரோடு தாண்டி ஒரு சர்ச்சு நான் போகிறேன், சைக்கிளில் போகிறேன். ஒவ்வொரு நாளும் 4.5 கிலோமீட்டர் மெரிச்சிக்கிட்டு நான் போகிறேன். டெய்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதிலேருந்து எனக்கு விளக்கம் சொல்லி தெளிவுபடுத்தி. என்ன டைம் ஆயிடுச்சா? சரி, நான் முடிச்சிடுறேன். தயவுசெய்து கொஞ்சம் போகணுன்னு இருக்கவங்க கூட ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. நான் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு, ஆண்டவர் நேரம் கொடுப்பாரு. ஆனால் நான் இப்போ முடிச்சிடுறேன். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டார். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். என் பாவங்களுக்காக நான் மனம் திரும்பினேன். மனிதர் முன்பாகவும் அவர் முன்னதாகவும் நான் அறிக்கை செய்தேன். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன், விடுதலை பெற்றேன். 1980வது வருஷம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 3:30 மணிக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுதான் எனக்கு உண்மையான பிறந்த நாள். அதனால்தான் டைம் முதற்கொண்டு நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். நடுராத்தில் எழுப்பி கேட்டாலும் நான் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பாவங்கள்லேருந்து விடுதலை கொடுத்த நேரத்தையும் நாளையும் என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில் நான் அவரோடு ஜீவிப்பதற்கு கிருபையும் பலனையும் கொடுத்துருக்கிறார். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு பைபிள் காலேஜுக்கு போய் நான் அங்கே என்னுடைய பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜியை முடித்துட்டு
நான் முழு நேர ஊழியத்தில் வந்தேன். 1988 வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த நாள் முதற்கொண்டு இன்ற நாள் வரைக்கும் அவனுடைய கிருபையில், அவர் தயவில் என்னை நடத்திக்கிட்டு போகிறார். ஆகையினால் எனக்கு அருமையான மக்களை, இன்றைக்கு கேட்ட ஒரே வார்த்தை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நமக்கு அவரோடு ஜீவிப்பதற்கான வாழ்க்கை, வேற எதுவும் கிடையாது. உங்களுடைய வருகை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசம பாகம், நீங்கள் ஊழியத்தில் பங்கு பெறது எதுவும் விடுதலையை கொடுக்காது. அவர் ஒருவர் தான். ஆகையினால இதையெல்லாம் செய்கிறீங்க, சந்தோஷம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோடு சேர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணி பலகீனமான வாழ்க்கையில் வெற்றியை கண்டு சபையாக சேர்ந்து ஆனந்தமாய் பூரிப்போம். ஷோமல்லா.